பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் 32 வசனம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரட்சித்தது. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்வோனுக்கு ஆண்டவர் செய்கிற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, இனி அடுத்து நடக்க போகிற காரியம் என்ன சம்பவம் நடக்க போகிறது, தன் தேசத்தில் தன் ஆண்டு கொண்டு இருக்கிற இடத்துல அவருக்கு எப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் நடக்க போகிறது அப்படிங்கிறத ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு செழுமையான காலம் வரப்போகிறது. அதற்கு பின்பாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு மகா வறட்சியான காலம் தேசத்திலே வரப்போகிறது. இப்போ இது ரெண்டுமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக உன் தேசத்தை நீ ஆயத்தப்படுத்திக்கொள். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம். இப்போ இவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி, இந்த மாதிரி ஒரு சம்பவம் உன் தேசத்தில் நடக்க போகுது, இதற்கு நீ ஆயத்தப்பட்டுக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார். அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல போறார் அப்படின்னா, நமக்கு சத்துரு வைத்திருக்கிற தீமைகளை, எப்படிப்பட்டதான கண்ணி நமக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுக்க போறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். ஆயத்தமா இருக்கிறீங்களா? என்ன மாதிரி, ஏன்னா சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போற சூழ்நிலை, இது என்ன நடந்து, எதர்ச்சியாக இதெல்லாம் நடந்துருச்சு, இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல, அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறபடி இனி உங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும், அது நன்மையான காரியங்களாக இருக்கட்டும், தீமையான காரியங்களாக இருக்கட்டும், என்ன விஷயமாக வைக்கப்பட்டிருக்கிறதோ இது எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கிருபையை இந்த நாளிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவர் இனிமேல் உங்க வாழ்க்கையில சத்துரு வைத்திருக்கப்பட்ட கண்ணி என்ன கண்ணி சத்துரு உங்களுக்கு விரோதமாக வைத்து, இல்லை இந்த நன்மையை நீங்கள் பார்க்க போறீங்க, இந்த தடையை சத்துரு கொண்டு வர போகிறான், எல்லாத்தையும் இனி ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். உங்களை இனிமேல் வழிநடத்த போகிறார். அதை நீங்கள் பார்க்க போறீங்க. அன்றைக்கு பார்வோனை வழிநடத்தி வந்த அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் வழிநடத்த போகிறார். அது எப்படி வழிநடத்த போகிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் வாழ்க்கையில் சம்பவிக்க போகுது, இதற்காக நீ ஆயத்தப்பட்டுக்கொள். இனிமேல் ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். ஏன்னா அவர் வழி நடத்துகிற தேவன், பாதைக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிற ஒரு தேவன். இன்றைக்கு ஆண்டவர் உங்க பாதையில, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பார்க்க போறீங்க, என்ன கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது, எப்படியான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார், இது எல்லாத்தையும் சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் பேச போகிறார். அதே போல ஜெபிக்கும் போது தரிசனங்கள் ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இப்போ நான் அந்த கிருபைக்காக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உங்க முகத்தை நோக்கி பார்க்குறாங்க ஆண்டவரே. இனி வரக்கூடிய நாட்களில் உங்க பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்டதான கன்னிகள் வைக்கப்பட்டு இருக்கிறது, சத்துருக்களினுடைய கிரியைகள், என்னுடைய வாழ்க்கையில தேவன் நியமித்திருக்கிற நன்மைகள், இது எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு அலாட்மெண்ட்டை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாள் முதல் உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுடைய கண்களை திறக்க போறீங்க, சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் பேச போறீங்க, ஜெபத்துல கர்த்தர் பேச போறீங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையாக நீர் முடிக்க செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை உடைங்கப்பா, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.